growth. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் வளரும்படி வாஞ்சையாய் இருங்கள். பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் குழந்தையைப் போல, பிறந்த குழந்தையைப் போல நீங்கள் தேவ வசனமாகிய பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி, அதே எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார். வாசிப்போம். போதும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் எழுதுகிறார், நீங்கள் இன்னும் எப்படி இருக்கீங்க? குழந்தையைப் போல இருக்கிறீர்கள், பால் உண்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஆகாரத்தை உண்ண வேண்டும்? பலமான ஆகாரத்தை நீங்களும் நானும் உண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கின்றார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. எப்படிப்பட்ட காரியங்களிலே என்னென்ன ஆஸ்பெக்டில் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? grow in word of God. கர்த்தருடைய வசனத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் கீழ்ப்படிதலிலே நீங்களும் நானும் வளர வேண்டும். grow in obedience. நீங்களும் நானும் கீழ்ப்படிதலிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு குழந்தை வளர வேண்டுமே ஆனால் எல்லா பாகங்களும் வளர வேண்டும். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நீங்களும் நானும் வளர வேண்டும். முதலாவதாக பார்த்தோம், தேவனுடைய வசனத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி. இந்த நாளில் நம்ம தியானிப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். செவி கொடுத்தால், அதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஒபீடியன்ட் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். போதும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்திலே நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி. இதே வசனத்தை தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் வாக்குக்கு நீங்கள் செவி கொடுங்கள், அப்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். போதும். என்னுடைய வாக்குக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? செவி கொடுங்கள். அதை தான் ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? obey my voice என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் முதலாவது கீழ்ப்படிய வேண்டுமே ஆனால் முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். நம்முடைய குழந்தைய கீழ்ப்படியலைன்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். அதை அவர்கள் கேட்கணும். இல்லை, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே ஆனால் முதல்ல தேவன் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்கணும். கேட்காம நம்ம என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அப்போ செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் ஒன்றை ஒன்று சம்பந்தப்பட்டது. கீழ்ப்படிய வேண்டுமே ஆனால் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்காமல் கீழ்ப்படிய முடியாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி. சரி, ஒபீடியன்ஸ் என்று சொன்னால் என்னது? முதல்ல லிசனிங் டு வாய்ஸ் ஆஃப் காட், அப்புறம் டூயிங் தி வில் ஆஃப் காட். முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தின் வழியாக, தேவ மனிதர்களின் வாயிலாக தேவன் நம்மோடு கூட அனுதினமும்
இடைபடுகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமங்களிலே ஒரு நாமம் என்ன? அவர் பேசுகிற தேவன் என்று சொல்லி. அவர் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அடுத்து ஒபீடியன்ஸ். வாட் இஸ் ஒபீடியன்ஸ் என்று சொன்னால், கர்த்தருடைய நேரத்திலே, கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய வேண்டுமே ஆனால், முதலாவது நீங்களும் நானும் கர்த்தருடைய நேரத்திற்கும் கர்த்தருடைய வழிக்கும் நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். அவருடைய நேரத்திற்கு நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டும். கீழ்ப்படியாமையாக இருந்த ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி யாரு? யோனா தீர்க்கதரிசின்னு. யோனா தீர்க்கதரிசியில் யோனாட்ட என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்கே போகணும்னு சொன்னார்? நினிவேக்கு போக வேண்டும். அசரியாவினுடைய தலைநகரமாகிய நினிவேக்கு சென்று அந்த அசரியாவினுடைய ராஜாவுக்கும் அந்த மக்களுக்கும் விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர் என்ன செஞ்சார்? கீழ்ப்படியவில்லை. அவர் எங்கே போயிட்டார்? தர்ஷீஷுக்கு கிளம்பி விட்டார். யோப்பாவுக்கு சென்று யோப்பாவிலிருந்து கப்பல் பிடித்து எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போகிற வழியிலே தேவன் மீண்டுமாக அவரை தன்னுடைய ஊழியத்திற்கு அவரை திருப்பினார். அநேக நேரங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்காமல் இந்த யோனாவை போல நாம் வேறு காரியங்களை செய்து வருகிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்ம போய் யாருடைய வாழ்விலாவது தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்களும் நானும் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். தேசத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை செய்வதற்கு முன்னதாக நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை யாருடைய வாழ்வில் கொண்டு வரணும்? நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற தகுதியுள்ளவர்கள் மாத்திரமே தேவனுடைய சித்தத்தை வெளியில் மற்றவர்களுக்கோ தேசத்திற்கோ செய்ய முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சொந்த வாழ்விலே நீங்களும் நானும் அதை அடாப்ட் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்வை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்விலே 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாசிப்போம். குமாரத்தையும் வேண்டாம், நீ திருமணம் செய்யாமல் குழந்தைகளை பெறாமல் நீ எனக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு முன்னதாக பார்த்தா எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்வு. அவர் யாரு? ஒரு ஆசாரியனுடைய மகன். ஆசாரியனுடைய மகன். ஸ்டாண்டர்ட் இன்கம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. அடுத்து அவர் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? பிரதான ஆசாரியன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ கர்த்தர் சொல்றார், என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்ய வேண்டாம், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற போது அவர் என்ன செஞ்சார்? முதல்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்விலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னைத்தானே முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அப்போதான் தேவன் அவர் மூலமாக அவருடைய சித்தத்தை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இடத்திலே செய்ய தேவன் உதவி செய்தார். நீங்களும் நானும் முதலாவது தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றொரு தீர்க்கதரிசியை குறித்து பார்ப்போம். ஓசையாவின் வாழ்வை குறித்து பார்ப்போம். அவர் யார்? மைனர் ப்ராஃபெக்ட். நான் சொல்லியிருக்கேன், மைனர் ப்ராஃபெட் வித் மேஜர் மெசேஜ் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஓசையா தீர்க்கதரிசியின் வாழ்விலே நடந்த ஒரு காரியம் வாசிக்க வேண்டாம். ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ யாரை திருமணம் செய்ய வேண்டும்? ஒரு வேசியை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய
வார்த்தைக்கு அவர் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தபடினாலே அவரை தீர்க்கதரிசியாய் தேவன் உபயோகிக்க முடிந்தது. அவரை கொண்டு அநேக முக்கியமான காரியங்களை தேவன் அந்த தேசத்திற்கு சொல்ல முடிந்தது. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமே ஆனால் முதலாவதாக இந்த எரேமியாவை போல அல்லது இந்த ஓசியாவை போல தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், நான் நினைக்கிறபடி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், என்னுடைய நேரத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் செயல்படும் போது தான் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாது. கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய நேரத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டும். மோசேயினுடைய வாழ்வை குறித்து பார்ப்போம். மோசேயினுடைய வாழ்வை குறித்து பார்க்கும்போது அவர் பார்வோனுடைய அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக அந்த எகிப்து நாட்டிலே இருந்தார். அந்த பார்வோனுடைய கிரேட் ஃபேரோவுடைய சகோதரியின் மகனாக இவர் வளர்க்கப்பட்டார். அந்த எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு அவர் மிகுந்த ஒரு வீரனாக இருந்தபோது பார்வோனுடைய மகள், இது எபிரேய ஏடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய மகள் என்ன செய்கிறா? 2 பார்வோன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒன்று ராம்சே, அடுத்தது யார்? மோசே என்கின்ற 2 மனிதர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? அடுத்த பார்வோனுடைய இடத்திற்கு இருக்கிறாங்க. அப்போ இந்த மகள் சொல்கிறா, பார்வோனுடைய மகள் என்ன சொல்கிறா? கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, எப்படி என்ன ஆவார்? பார்வோன் மரித்து போவார். அப்போ சான்ஸ் யாருக்கு தான் இருக்குது? மோசேக்கு தான் இருக்குது. நீ என்ன ஆயிடுவ? பார்வோன் ஆயிடுவ. பார்வோன் ஆயிட்டுன்னா உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலரை என்ன செய்யலாம்? அனுப்பி விட்டுறலாம். அவர்களுக்கு அநேக பணங்களை கொடுத்து அவர்களை கானான் தேசத்திற்கு அனுப்பி விடலாம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ஐடியா கொடுக்குறான். எஜிப்சியன் ஏடுகளில் இதை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நன்றாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். பார்வோனின் மகள், நீங்கள் என்ன செய்ய? அடுத்த பார்வோனாக மாறியவுடன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து விடலாம் என்று சொல்லி, கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வழி இல்லாமல் இது என்னது? ஷார்ட்கட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் அல்லது லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன சொல்கிறான்? என்னை தாழ விழுந்து விட்டால் என்ன செய்கிறேன்? எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இதெல்லாம் நீ வாங்கணும்னா நீ என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும், மறிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக சிம்பிளான வழி என்னது? என்னை வணங்கு. என்னை வணங்குனா நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துட்றேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை மாத்திரமே நீ வணங்குவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அநேக நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்யலாம்? ஷார்ட்கட்டாக செய்யலாம். அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய வழியை நீங்களும் நானும் அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முதலாவதாக தேவனுடைய வழி என்ன என்று சொல்லி, ஒருவேளை அது ஷார்ட்கட்டாக இருக்காது, அது எப்படி இருக்கும்? கடினமான பாதையாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நேரத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே மோசேயினுடைய வாழ்விலே அவர் என்ன செஞ்சாராம்? ஒரு காலோட்டியை என்ன செஞ்சாராம்? கைகளினாலே என்ன செஞ்சார்? கொன்று போட்டார். அவ்வளவு என்னது இருந்துச்சு? அவர்கிட்ட பலம் இருந்துச்சு. அவர் என்ன நினச்சாரு? இப்போ இந்த இஸ்ரவேல் மக்களை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணோம்னா என்ன செஞ்சிடலாம்? எகிப்தை நம்ம வின் பண்ணிடலாம். எகிப்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் எனக்கு பின்னாடி இருக்காங்க. ஈஸியாக பார்வோனுக்கு விரோதமாக எழும்பி நான் ஜனங்களை வழி நடத்த முடியும் என்று சொல்லி மோசே நினைச்சாரு, நான் இப்போ ப்ரிப்பேராக இருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. தேவன் என்ன செஞ்சார்? அவரை மீதியான் தேசத்திற்கு எத்ரோவின் வீட்டில் என்னவா அனுப்பிச்சார்? ஆடுகளை மேய்ப்பதற்காக அனுப்பிவிட்டார். எப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தம்னு தோணுச்சோ அப்போ என்னதான் அர்த்தம்? நீங்களும் நானும் ஆயத்தம் இல்லை.
அப்போ 40 வருடம் மோசே என்ன செய்கிறாரு? வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டார். அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு வயசு எவ்வளவு? 80 வயதாகிவிட்டது. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். இப்போ நினைக்கிறார் அவர், என்னுடைய வாழ்வு முடிஞ்சு, இதிலே அப்படி கண்டினியூ பண்ணலான்னு. அப்போ கர்த்தர் முட்செடியின் மீது அவரோடு கூட இடைப்படுகிறார். இடைப்பட்டு என்ன சொல்கிறாரு? நீ போய் பார்வோனோடு கூட பேசு. அப்போ மோசே என்ன சொல்கிறாரு? எஸ்கியூஸ் சொல்கிறாரு, என்னால் முடியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, வேற யாரையாவது அனுப்புங்க, என்னால் முடியாதுன்னு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யூ ஆர் ரெடி நவ். மோசே சொல்கிறாரு நான் ரெடி இல்லைன்னு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இதுதான் ரெடி. கர்த்தருடைய நேரத்திற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருடைய வழியிலே நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்வது மாத்திரமே தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லி, இந்த கீழ்ப்படிதல் என்பது obedience is a result of faith, நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப faith without work is death. அப்ப அந்த ஒர்க் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படிதல். obedience is a result of our faith. நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது. இரண்டாவதாக என்னுடைய நோட்ஸில் பார்த்தோம்னா, obedience is a expression of our love on God. கர்த்தரை எவ்வளவு நீங்களும் நானும் நேசிக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம். அதை தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அன்பாயிருப்பார். யார் ஒருவன், தொடர்ந்து வாசிப்போம், வாசம் பண்ணுவோம். தேவன் சொல்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என்னுடைய வசனத்திற்கு செவி கொடுப்பான், என் வசனத்தை செய்வான் என்று சொல்லி. அதை தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். திருவசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்பவர்களாக அல்ல, தேவனுடைய வசனத்தை செய்பவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இது கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய மேல் நீங்களும் நானும் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. நாம் எவ்வளவு தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவாக நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். விசுவாசம், எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படிதலிலே வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல இந்த obedience is a key to unlock many blessing. இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு, உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த சம்பவத்திற்கு நான் கொடுத்த தலைப்பு என்ன என்று சொன்னால், தி லேம்ப் ஆஃப் காட் நியர் தி ஷிப் கேட் இன் தி ஹவுஸ் ஆஃப் மெர்சி. அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. எருசலேமுக்கு போனார். என்ன பண்டிகை வந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. 3 முக்கியமான பண்டிகையிலே யூதர்கள்
எருசலேமுக்கு செல்வார்கள். முதலாவதாக என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் செல்வார்கள். பெந்திகோஸ்து பண்டிகைக்கு அவர்கள் செல்வார்கள். அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கல் என்கின்ற இந்த 3 பண்டிகைக்கு, ஒரு பண்டிகைக்கு 3 பண்டிகைக்கும் அவர்கள் எருசலேமுக்கு செல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 பண்டிகையிலே ஒரு பண்டிகைக்கு எருசலேமுக்கு போனார். தொடர்ந்து வாசிப்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் ஒன்று இருந்தது. பெதஸ்தா என்பதற்கு அர்த்தம் என்ன சொன்னால் ஹவுஸ் ஆஃப் மெர்சி என்று சொல்லி அர்த்தம். தொடர்ந்து வாசிப்போம். மண்டபங்கள் உண்டு. எந்த வாசல் அருகே? ஆட்டு வாசல். இந்த தேவாலயத்திலே 8 வாசல்கள் இருக்கும். அந்த 8 வாசல்களிலே ஒரு வாசல் என்னது? ஆட்டுக்குட்டியின் வாசல். அந்த வாசலின் வழியாக தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி உள்ள செல்ல வேண்டும். அந்த பெதஸ்தா என்கின்ற குளத்தண்டையிலே சென்றார். குளத்தண்டையிலே செல்லும்போது அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறார். எத்தனை வருஷமாக அவர் சுகவீனமாக இருந்த மனுஷன்? 38 வருடமாக. அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? சுகமடைய விரும்புகிறாயா? அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி 3 காரியங்களை சொல்றாரு. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொள்ளு, நட என்றார். என்னென்ன காரியம் சொன்னாரு? வாய்களை திறந்து சொல்லுவோமா? முதல்ல என்ன சொன்னாரு? எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி 3 காரியங்களை சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? 3 காரியங்களை சொல்றாரு. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கின்றார். நீ எது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த தூதன் இந்த குளத்தை கலக்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், நீ என்ன செய்ய? எழுந்திரு. முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு, தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி மனதிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஒரு சிறு முயற்சியை செய்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த வியாதிஸ்தன் என்ன காரியத்தை செய்தான் என்று சொல்லி பார்ப்போம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகினான். எப்ப? எழுந்திருக்க அவன் முயற்சி செய்த போது அவன் சொஸ்தமானானா? அவன் எழுந்து முதல்ல என்ன சொன்னாரு? எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இந்த 3 காரியம் செஞ்சாதான் என்னாகும்? சொஸ்தமாகும் என்று சொன்னார். ஆனால் இவன் என்ன செஞ்சான்? எழுந்திருக்க முயற்சி தான் செஞ்சான். உடனே அவன் என்ன ஆச்சு? அவனுக்கு சொஸ்தமாகி. தொடர்ந்து வாசிப்போம். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அப்போ அவன் படுக்கையும் எடுக்கலை, நடக்கவும் இல்லை. அதற்கு முன்னதாக தேவன் என்ன செஞ்சார்? சொஸ்தமாக்கினார். தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் மன அளவிலே நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சில முயற்சிகள் செய்தாலே போதும், கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய அற்புதங்களை செய்வார். அதனால தான் கீழ்ப்படிதல் என்னது? கீ டு கெட் தி மெனி பிளெஸிங். தேவனுடைய கரத்திலிருந்து நீங்களும் நானும் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு வழியாக இருப்பது அது என்னது? கீழ்ப்படிதல். தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம், வேர்ட் ஆஃப் காடில் வளர வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் கேட்ட உடனே 2வது நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. அடுத்த ஸ்லைடு போவோம். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். முழுமையாக நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அது என்னுடைய நோட்ஸில் எழுதியிருக்கிறேன். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட். கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் செஞ்சுட்டு முழுசாக செய்யலைனாலும் என்னதான் அர்த்தம்? டிஸ்ஒபீடியன்ட் தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை பார்ஷியலாக நீங்களும் நானும் ஒபே பண்ணியிருந்தா கூட அது என்னதான் அர்த்தம்? டிஸ்ஒபீடியன்ட் தான்.
இரண்டாவதான ஒரு நோட்ஸில் எழுதியிருக்கிறேன், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். காலம் தாழ்த்திய கீழ்ப்படிதலும் டிஸ்ஒபீடியன்ட் தான். டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட். ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்னது? டிஸ்ஒபீடியன்ட். இரண்டாவதாக பார்த்தோம், என்ன பார்த்தோம்? டிலேடு ஒபீடியன்ஸ். கர்த்தர் சொல்கிறத உடனே கீழ்ப்படியாமல் ரொம்ப நேரம் காலம் தாழ்த்தி நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தாலும் அது டிஸ்ஒபீடியன்ட் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்போம். எலியாவின் வாழ்க்கையை குறித்து பார்ப்போம். எலியாவின் வாழ்க்கையிலே அவன் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவனாக வாழ்ந்தான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தான் முத எலியா என்ன செய்கிறாரு? அப்பியர் ஆறாரு. அதுக்கு முன்னாடி எலியாவினுடைய வாழ்க்கையை குறித்து தெரியாது. எலியா யாருடைய மகன் என்று சொல்லி தெரியாது. எந்த குடும்பத்திலிருந்து பிறந்தான் என்று சொல்லி தெரியாது. எலியா முதல்ல வர்றது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். திஸ்பியன். திஸ்பியன் என்று சொன்னால் எபிரேய பாஷையில் என்ன சொல்கிறது? கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஆள்கள் இருக்காங்கல்ல, ஸ்லேவ், அதுதான் திஸ்பியன். இந்த வேதம் என்ன சொல்லுது? எலியா எப்படிப்பட்டவனா இருந்தானா? திஸ்பியனாக இருந்தான். தொடர்ந்து வாசிப்போம். எலியாவுடைய டைட்டில் என்னது? கர்த்தருக்கு முன்பாக இருக்கக்கூடிய நான். கர்த்தருக்கு முன்பாக எலியா வாழ்ந்து கொண்டிருந்தான். அநேக இடங்களில் பார்த்தா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா என்று சொல்லி. அந்த 18வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கர்மேல் பர்வதத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு தீர்க்கதரிசிகள், மொத்தம் எத்தனை பேர்? 850 தீர்க்கதரிசிகள் ஒரு சைடு இருக்காங்க. இந்த பக்கம் யார்? ஒருத்தர் மாத்திரம் நிற்கிறாரு, எலியா மாத்திரம் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தேவன் பாகால் தேவன் என்றால் நீங்கள் பலி செலுத்துங்க. பாகால் என்ன செய்வார்? அந்த பலியை ஏற்றுக்கொண்டா அது தேவன் என்று சொல்லி ஒத்துக்கொள்வோம். ஒருவேளை அதை செய்ய முடியலன்னா நான் பலி செலுத்துகிறேன், என்னுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்மேல் பர்வதத்தின் மீது ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். எம்மட்டும் நீங்கள் 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், இல்லைன்னா யாரை தொழுது கொள்ளுங்கள்? பாகாலை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சேலஞ்ச் கொடுக்குறாரு. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? பலிகளை செலுத்துகிறாங்க. அவங்க சத்தமாக கூப்பிடுறாங்க, உடம்புகளை எல்லாம் காயப்படுத்தி கொண்டு பலிகளை செலுத்துகிறாங்க. இவங்க முதல் தடவை இந்த பலி செலுத்தலை, எத்தனையோ முறை பலிகளை செலுத்தியிருப்பாங்க இல்லையா? அதே போல தான் இப்போ என்ன செய்கிறாங்க? பாகாலுக்கு பலியை செலுத்துகிறார்கள். ஆனால் பாகால் பதில் அளித்தான்னா இல்லை. ஏன் அளிக்கலை? முறைமைகள் சரியில்லைன்னு இல்லை, இந்த இடம் அவருக்கு பிடிக்கலன்னு இல்லை. ஒரே ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன் அங்கே நிற்கிறாரு. ஒரு மனுஷன் நின்னா அங்கே என்ன நடக்க முடியாது? சத்ருவானவனுடைய கிரிகை நடக்க முடியாது. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் சத்ருவானவனுடைய கிரிகைக்கு என்ன செய்கிறோம்? பயந்து கொள்கிறோம். ஆனால் ஒரே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கும்போது அந்த பாகால் அதற்கு பதிலளிக்க முடியல. உடனே என்ன செய்கிறாரு? சரி, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும்ப்பா, இப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் பலிகளை செலுத்துகிறேன் என்று சொல்லி பலிபீடத்தை செப்பனிடுகிறார். 12 கோத்திரத்திற்கு சமமான 12 கற்களை எடுத்து அதன் மீது விறகுகளை வைத்து பலிகளை அதன் மீது வைத்து எத்தனை குடம் தண்ணி ஊற்றினார்? 3 குடமாக 4 முறை. அப்போ எத்தனை? 12 குடம் தண்ணி ஊற்றினார். தண்ணி ஊற்றினா விறகு எரியுமா? எரியாது. இவர் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறாரு. வாசிப்போமா? 36வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிப்போம்.
அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே போதும் போதும், ரெண்டே காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சின்ன சுருக்கமான ஜெபம், எலியாவின் சுருக்கமான ஜெபம். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொல்லி விளங்க பண்ணும் என்று சொன்னபோது வானத்தில் இருந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது. ஒரே ஒரு மனிதன் செய்த காரியம். ஆனால் அந்த மனிதன் இந்த 18ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாக 17வது அதிகாரத்தை பூரா படிச்சிங்கன்னா அவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவன் கீழ்ப்பட்டபடினாலே இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ய எலியாவாலே முடிந்தது. அதை தான் எபிரேயரில் எழுதுகிறோம். எலியா எப்படிப்பட்ட மனிதன்? நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தான். அவன் சொன்னதுனால என்ன செஞ்சிச்சு? மழை பெய்யலை. அவன் சொன்னதுனால மழை என்ன செஞ்சிச்சு? மீண்டுமாக பெய்தது. அப்போ அவ்வளோ பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் செய்தபடினாலே அவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய அவனால் முடிந்தது என்று சொல்லி, அடுத்ததாக ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். கீழ்ப்படிதலிலே பாதி மட்டும் கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். யார் அவரு? சவுல். 1 சாமுவேல் 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் இருப்பாய். இப்ப என்ன செய்றாரு சாமுவேல்? இந்த சவுலை என்ன செய்றாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாயிட்டார். ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் என்னன்னா 27வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், பேலியாளின் மக்கள்னா என்னது? காசிப்பர்ஸ். இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அப்ப இந்த சவுல் செய்த காரியம் மிகவும் நல்ல ஒரு காரியம். பாருங்க, அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். காது கேளாதவனை போல இருந்தானா சவுல்? அவ்வளவு உத்தமமான ஒரு மனிதன். ஆனா அதே சமயத்தில் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே வந்தான். ஆனால் என்ன செஞ்சாரு? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 1 3 வசனங்களை வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கர்த்தர் என்ன செய்றாரு? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். அது யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே வர்றாங்க? ரெவித்தீமில் வர்றாங்க. வந்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அமலேக்கியரோடு கூட பேசுகிறாரு. என்னுடைய ஜனங்கள் வருகிறார்கள், அவர்களை நீ தொந்தரவு பண்ணாத என்று சொல்லி. ஆனால் அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க? அவருக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். அதை தேவன் மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாசிப்போம் 3வது வசனத்தை. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்ப ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கிங் சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யணும்? ரெவித்தீமில் என்னுடைய ஜனங்கள் வரும்போது இவர்கள் இடம் கொடாதபடிக்கு இவர்கள் யுத்தம் செய்தபடினாலே இவர்களை நான் சங்கரிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் என்ன சொல்றாரு? இவர்களை எல்லோரையும் நீங்கள் கொன்று போடுங்கள் என்று சொல்லி. அப்போ பார்த்து இவர் என்ன செய்கிறாரு? 8வது வசனத்தை வாசிப்போம். 8, 9, 10.
அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். போதும். இப்போ என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம சவுல் என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய சிந்தையை போட்டார். அந்த இடத்துல என்ன போட்டார்? எல்லாத்தையும் கொல்ல, எது எது ஊனமாக இருக்கிறதோ அதெல்லாம் கொன்றுவோம், எது எது தரமானதாக இருக்கிறதோ முதற் தரமானது எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். அப்போ தான் சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்கிறாரு, இனி நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதுக்கு முதல்ல சாமுவேலை பார்த்தோன்னா சவுல் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன்? நிறைவேற்றிட்டேன். அப்போ சாமுவேல் சொல்றாரு, நான் சத்தத்தை கேட்கிறேனேப்பா சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். தேவனுடைய வசனத்தை சவுல் என்ன செய்யறாரு? கேட்டாரு. எவ்வளவுதான் நிறைவேற்றினாரு? பார்ஷியலி நிறைவேற்றினாரு. அதுக்கு தான் சாமுவேல் சொல்றாரு. 22வது வசனத்தை வாசிப்போம். 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக காணிக்கைகளை கொடுக்குறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அவைகளை பார்க்கலும் எது முக்கியம்? தேவனுக்கு கீழ்ப்படிதல். அதை தான் சொல்கிறாரு. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. தொடர்ந்து வாசிப்போம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம் என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரெண்டகம் பண்ணுதல் எப்படியா? பில்லி சூனியத்திற்கு. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி. முரட்டாட்டம் பண்றது அது என்னது? அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டும் இந்த சவுல் ராஜா என்ன செய்றாரு? பாதி மாத்திரமே கேட்டார். அதனால தான் அவருடைய ராஜ்யபாரியம் நிலை பெற முடியவில்லை. அநேக நேரங்களில் நம்ம தேவனுடைய சித்தத்தை பாதி செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவோம்? நான் கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சிட்டேன் என்று சொல்லி. ஆனால் பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஆபிரகாமோடு கூட தேவன் இடைப்படுகிறார். அது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு இந்த காரியத்தை சொல்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 2 - 4 வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாவாகிய ஆபிரகாம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. மகிமையின் தேவன் எங்க தரிசனமானாரா? ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும்போது தேவன் இடைப்படுகிறார். யாரோடு கூட? ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டு என்ன செய்கிறாரு? நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்படு என்று சொல்கிறார். அது சொன்ன உடனே தான் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய தகப்பனிடத்தில் அறிவிக்கின்றார். தகப்பனிடத்தில் அறிவிக்கும் போது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேராகு என்ன செய்கிறாரு? ஆபிரகாமையும் அவருடைய மனைவியும் லோத்தின் மனைவியும் கூட்டிக் கொண்டு அவர் கானான் தேசத்திற்கு
வழி நடத்துகிறார். எல்லோரையும் அவர் வழி நடத்துகிறார். கொடுத்த கட்டளை என்னது? உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ நான் காட்டுகிற தேசத்திற்கு வா என்று சொல்லி ஒபே பண்ணாரா இல்லையா? பார்ஷியலி ஒபேடு. அதனுடைய காரியம் என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த மேப்புக்கு போயிடுவோம். ஊர் என்கின்ற இடத்திலே மெசபத்தோமியா தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து எங்கே வரணும்? கானான் தேசத்திற்கு வரணும். கானான் தேசம் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது, வெஸ்டில் இருக்குது. அவங்க எங்கேருந்து ஈஸ்ட்லேருந்து எங்கே ட்ராவல் பண்ணி வரணும்? வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி வரணும். ஆனால் தேராகு லீட் பண்ணுறதுனால அவங்க எங்கே போயிட்டாங்க? அவங்க ஆரான் என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். எங்கன்னா யூப்ரட்டிஸ் நதியோரமாக கரையோரமாகவே அவர்கள் பிரயாணப்பட்டு எங்கே வந்துட்டாங்க? ஆரானுக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்கே போச்சோன்னாரு? கானான் தேசத்துக்கு போச்சோன்னா இவர் எங்கே போயிட்டாரு? ஆரானுக்கு போயிட்டாரு. இந்த டிராவலில் ஊரில் இருந்து ஆரான் போகிற வரைக்கும் தேவன் ஆபிரகாமோடு கூட இடைப்படவே இல்லை, பேசவே இல்லை. அங்கே போய் ஆரான் ஊரில் போய் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே அப்போ என்ன நடந்தது? 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேராக என்ன செய்கிறாரு? மரித்து போகின்றார். அவர் மரித்த உடனே 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மீண்டுமாக ஆபிரகாமோடு கூட இடைப்படுகிறார். வாசிப்போமா? 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப கீழ்ப்படிஞ்சாரா? இல்லையா? முழுசா கீழ்ப்படியல. கூட யார் இருக்கா? லோத்து இருக்கா. என்ன செய்ய சொன்னாரு? உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியே வான்னு சொன்னாரு. இப்போ யாரை தான் கூட்டிட்டு போறாரு? லோத்துவை கூட்டு போறாரு. அப்ப தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்விலே நிறைவேற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் என்ன செய்யறாரு? பார்ஷியலி ஒபேட். அநேக நேரங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் முழுமையாக நிறைவேற முடியாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? பார்ஷியலி ஒபே பண்ணுறோம் தேவனுடைய சத்தத்திற்கு. அப்போ தான் கர்த்தர் அவருடைய வாழ்விலே செயல்படுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் லோத்து என்ன செய்கிறாரு? பிரிக்கிறார். ஆபிரகாமுடைய லைஃப்ல இருந்து லோத்துவை 13ஆம் அதிகாரத்தில் பிரிக்கிறார். பிரித்த உடனே என்ன நடக்கிறது? மீண்டுமாக தேவன் 15ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக இந்த ஆபிரகாமோடு கூட இடைபிடிக்கிறார். மீண்டுமாக தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக அவர் என்ன செய்கிறாரு? யாரை திருமணம் செய்கிறாரு? ஆகாரை திருமணம் செய்து இஸ்மவேலை பெறுகிறார். அதுதான் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மீண்டுமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்மவேலும் அவனை விட்டு பிரிய வேண்டும், ஆபிரகாமை விட்டு பிரிய வேண்டும். 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று சொல்லி மீண்டுமாக ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை தந்து மீண்டுமாக இஸ்மவேலை இந்த ஆபிரகாமை விட்டு பிரிக்கிறார். நீங்களும் நானும் இந்த ஆபிரகாமை போல பார்ஷியலாக நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்டு பார்ஷியலாக உபே பண்ணுறதுனால தேவனுடைய சித்தம் என்ன செய்யுது? டிலே ஆகிட்டே போகுது. தேவனுடைய சித்தம் நிறைவேறல. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தாமதம் ஏன் வருகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் இந்த பாடங்கள் எல்லாம் ஆபிரகாம் கற்றுக்கொண்டார். இதுதான் ப்ரோக்ரஸ். அவருடைய கீழ்ப்படிதல் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? டிஸ்ஒபீடியன்ட், பார்ஷியல் ஒபீடியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் எப்போ வருதுன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். நேரம் அதிகமாக இல்லை, 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் 3 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன் என்று சொல்லி 3 டைட்டில் கொடுத்து ஈசாக்கு கொடுத்து இவனை நீ என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். வாசிப்போம். ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு?
நல்லா தெரிஞ்சிச்சு. கர்த்தருடைய வசனத்தை என்ன வார்த்தையை கேட்டோன்னே உடனே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு அவருக்கு தெரிஞ்சிட்டாரு. இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உடனே 3வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் தான் கர்த்தர் அவரோட கூட பேசுறாரு. பேசின உடனே இவர் என்ன செஞ்சாரு, 3வது வசனத்தில் அதிகாலமே எழுந்து வாசிப்போம். தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாள் போதும் பலியிட அவர் ஆயத்தமாகிறார். உடனே 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். என்ன செஞ்சிட்டாரு ஆபிரகாம்? என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய மகன் பலி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்கிறாரு, சாராள்கிட்ட சொன்னால் அம்மா விட மாட்டாங்க. உடனே என்ன செய்கிறார், இது காலையில் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் பலியிடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளையாண்டன் மீது கையை போடாதே. அது மாத்திரம் இல்லை, 16வது வசனத்தில் சொல்கிறாரு, உன் புத்திரனும் ஏகசுதனும். இப்போ பார்த்தீங்கன்னா நேசகுமாரன் விட்டுருச்சு. இந்த நேசகுமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய காரியம். நம்ம இயேசு கிறிஸ்துவைக்கு நிகராக நம்முடைய உறவுகளை வைக்கும்போது தேவன் என்ன செய்கிறாரு, உறவுகளை பிரிக்க அவர் முற்படுகின்றார். நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை தேசத்திலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு முன்னதாக நீங்களும் நானும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்கிறவர்களாக உங்களையும் என்னையும் தேவன் மாற்றுவார். கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம்.